விசேஷமாய் இந்த அதிர்ஷ்ட ஆராதனை கத்துடைய பிரதான கிருபையிலே இன்னைக்கு நாம் இதை செய்யப்படியாக நம்ம கிருபை பாராட்டி இருக்கிறார். இன்னைக்கு நாம் இப்பொழுது ஜபத்தோடு இந்த மத்தியிலே சன்ராஜ் மேடம் அவர்கள் குடும்பமாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த எடுகேஷன் சர்ச்சை ஓப்பன் பண்ணி வைப்பார்கள். ஆகியோர் நம்ம எல்லாரும் இப்பொழுது எழுப்பி சபைக்கு அங்கே இங்கே பின்னாடி போங்க. கட் பண்ணதுக்கு நம்ம இங்கே கலந்துருவோம். ஆலயத்தை செய்த நோக்கம் ஆண்டவர் அறிஞர் நீர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவர் உம்முடைய மகிமை இதில் இறங்கட்டும். சாலோமோனின் ஆலயத்தில் இறங்கினது போல இறங்கட்டும். எந்த விண்ணப்பங்கள் இந்த ஆலயத்திற்கு எழுதப்படுகிறதோ அவை அனைத்தையும் நீர் அங்கு அங்கீகரித்து அதற்கு வரும் தாரும் ஆண்டவர். இந்த ஆலயத்தை ஆசீர்வதித்து நீர் நடத்தும் உம்முடைய ஆலயம் ஆண்டவர். நீர் தங்கி தாவரிக்க ஆலயம் ஆண்டவர். உங்களுடைய கைகளில் இதை நான் சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஆமென். இந்த 2025 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதியிலே
இந்த ஆலயத்தை திறக்கும்படியாக ஆண்டவரே இதை பிரதிஷ்டை பண்ணும்படியாக கர்த்தர் முன்குறித்ததற்காக நன்றி தகவலே. வந்திருக்கிற ஒவ்வொரு தன்னுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தகவலே சோதரம் அப்பா நன்றியோடு செபிக்கிறோம். இந்த நாளை கூட்டி விசேஷமாய் அழைத்து வந்த இந்த சகோதரன் அவர்களுக்காக தேவரே கர்த்தாவே பாஸ்டருக்காக வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துவக்கம் முதல் முடிவுபட்டு தேவ பிரசன்னம் இங்கே காணப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தும். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யும். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். சமூகம் இந்த ஆலயம் முழுவதிலும் ஆண்டவரே நிரம்பி இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்பட இந்த ஸ்தலத்தை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதில் என்னென்னைக்கு நான் வாசம் செய்வேன் என்று சொன்னேனே. தேவரே கர்த்தாவே கொடாகொடி ஸ்தோத்திரம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமையை போற்றி இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 107 துதிப்போம் அல்லேலூயா பாடி துதிப்போம் அல்லேலூயா கர்த்தருக்கு
சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பமா இருக்கிறது ஆமென். வேதத்துல வாசிக்கிறோம். அதுதான் இப்பொழுது நாம் இங்கு காண்கிறோம். எங்களுக்கு பாஸ்டர் அர்ஜுன் ஸ்டீஃபனியும் சிஸ்டர் அமுதா ஸ்டீஃபனியும் கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்கள் எங்களுக்கு அவனோட பழக்கம் என்று அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை நம்பும் போது உயர்த்துகிறார் என்பதற்கு அவர்கள் ஒரு பெரும் சாட்சியாக இருக்கிறார்கள். நாங்கள் வந்து சென்ட் ஜான்ஸ் சிஎஸ்ஐ சர்ச்சில் நாங்கள் மெம்பர்ஸு, அங்கே தான் நாங்கள் இருக்கிறோம், தொடர்ந்து அங்கே தான் இருக்கிறோம். நான் சில நேரங்களிலே அங்கே இருக்கிற எங்களுடைய சர்ச் மெம்பர்ஸ்ட்டு சொல்லுவேன்னா, விசுவாசனா என்ன என்பதை நீங்கள் போய் பாஸ்டர் அர்ஜுன் ஸ்டீஃபன்ட்ட அந்த சபையிட்ட போய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஏன்னா நம்ம சபை வந்து மெயின்லைன் சர்ச்சு, நம்மளுக்கு கனெக்டட் வித் டயசிஸ். ஆனால் அவங்க வந்து வாங்கியிருக்கோம், அங்கே வந்து நாங்கள் கட்ட போகிறோம், இடம் வாங்கியிருக்கோம் சொல்லுவார். அப்புறம் அது எப்படி கட்டிட்டு வர அதெல்லாம் விசாரிப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல சொன்னார். அப்புறம் இப்போ இது 3வது இடத்துல வந்து சொல்லிடுறாங்க. இது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது இது கர்த்தரால் ஆயிடுச்சு. இது நம்முடைய கண்களுக்கு மிகவும் ஆச்சரியமா இது ஒரு ஆச்சரியமான காரியம். கர்த்தர் ஆபிரகாமை வந்து ஒருவனாக தெரிந்து கொண்டார். அவர் சொன்னாரு, நீ உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உனக்கு உன்னோட தகப்பன் வீட்டையும் நீ விட்டு வெளியே வா அப்படின்னாரு. அவர் அப்படியே ஆபிரகாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு தெரியாத ஒரு ஊர் எவ்வளோ அதை அன்னைக்கு ஒரு நாள் மேப்ல வச்சு பார்த்தேன். அது எங்க இருக்குது ஊரு, எங்க இருக்குது கானான் தேசம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். அவ்வளவு தூரமாக இருக்கும். அவ்வளவு தூரத்தை கண்டு தெரியாத இடத்துக்கு அவரை கூப்பிட்டு வந்துட்டாரு. ஏன்னா கர்த்தர் ஆபிரகாம் அவரையே சார்ந்து வாழணுன்றதுக்காக அவர் அப்படி கூட்டிட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி பாஸ்டர் அர்ஜுன் ஸ்டீஃபனையும் அமுதா ஸ்டீஃபன் அவர்களையும் அவங்க அவ்வளோ தூரத்துல இருந்து தள்ளி இங்கே கொண்டு வந்து அவர் இப்பொழுது செய்யற காரியங்கள் வந்து மிகவும் மகிமையா இருக்கிறது. பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே இஸ் இட் பாசிபிள் லார்ட், இது கூட முடியுமா சாமி அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு அழகா நடத்திட்டு இருக்கா. இது கொஞ்சம் தான், இன்னும் பெரிய காரியங்கள் அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். நன்றி ராஜா, நன்றி, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்னும் அவரோட வார்த்தை பிரகாரம் 7 திருச்சபைகள் அவர் கட்ட வேண்டியது இருக்கிறது. இது அவருக்கு கொடுத்த தரிசனம். பட் ஐ ஃபீல் அவரோட மகனுக்கு 7 இல்லை 70 திருச்சபைகளை கட்டக்கூட கர்த்தர் வந்து நான் அவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இவருக்கு ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் அவரை மிகவும் அதிகமாக நேசிக்கிறீர்கள், அவரோடு இணைந்து அவருக்கு கை கொடுக்கிறீர்கள். அதுக்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி. எப்படி மோசே அந்த ஆரோன் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகும்போது எப்படி யோசுவாவும் 100 கூட இருந்து அவருக்கு உதவியா இருந்தாங்களோ, அது போல நீங்க அவரோட கூட இருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் அவருக்கு தோள் கொடுங்கள். நாம் இதை செய்வதெல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்கிறோம். நாம் கர்த்தரை அறியாத ஜனங்கள் மத்தியிலே நம்ம இந்த ஊழியத்தை செய்யும் போது அது எத்தனை ஆத்துமாக்களை நாம் வந்து அது கர்த்தருக்குள்ள வழி நடத்துகிறோம் என்பதை தான் நாம் பார்க்கணும். நான் எப்போதும் நினைப்பேன், கோயில் கட்டுறது பெருசு கிடையாது, கோயில் கட்டுறது பெருசு இல்லை, எத்தனை ஆத்துமாக்களை நாம சம்பாதித்தோம் என்பதுதான் அது ஒரு பெரிய காரியம். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. கேட்கிற எவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. பாருங்க, கேளுங்கள், அப்புறம் தேடுங்கள், தட்டுங்கள். காலையில நமக்கு ஆராதனை நடந்தது. கிட்டத்தட்ட 70-80 பேர் வந்திருந்தாங்க சபைக்கு. காலையில 6 to 7 அந்த ஆராதனை முடிச்சுட்டு இப்ப நம்ம வந்து புதுசை வந்திருக்கிறோம். அங்கே இதை குறித்த ஒரு பெரிய செய்தியை கேட்கறதுனால, தேடுகிறதுனால, தட்டுகிறதுனால வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து காலையில் நம்ம விரிவாக கேட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு பாடலை பாடும்போது இது ஒரு ஆராதனையா இருக்கு. அதனால நம்ம காணிக்கைகளை நம்ம செலுத்தணும். அப்போதான் இது பூர்ணம் ஆகும். ஐயா நீங்க கண்டிப்பா இல்லை, நீங்க காணிக்கை கொண்டு இருக்கிறவர்கள் நீங்க செலுத்தி கர்த்தரை கனம் பண்ணலாம். ஒரு பாடலை பாடும்போது எல்லாரும் எழுப்புவோம். நீங்க நிதானமா நீங்க செலுத்துங்க. இவ்வளவு கூட்டமா இருக்க எப்படி கையை நீட்டி செலுத்த முடியும்னு கவலைப்படாதீங்க. எப்படியாவது நீங்க செலுத்தி அந்த ஆசீர்வாதத்தை
நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். வாங்கம்மா, யாராவது காணிக்கை எடுக்கிறவங்க வாங்க. ஒரு ஆள் பையன் இருக்கு, ஒரு பாடல் சன்னத்தை பாடும்போது இங்க வர முடியாதவங்களுக்கு ஒரு பையன் தான் இருக்கு. அடுத்த ஆறாவதுக்கு 2 நம்ம வைத்துக் கொள்ளலாம். இயேசு ராஜா வந்திருக்கின்றார். சாட்சிக்காக படைத்த காணிக்கைக்காக சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் இம்மானுவேல் அவர்களை கரங்களை தட்டி அன்பாய் இயேசு நாமத்தில் நாம் அழைக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு 3 அழியை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்துதிக்கிறோம். தேவரேற்று நன்மையாலே நிரப்பிட வந்துதிக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்துதிக்கிறோம். தேவரேற்று நன்மையாலே நிரப்பிட வந்துதிக்கிறோம். படுவா ஆராதிக்க வந்தோம், கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. ஹல்லேலூயா. ஆலயத்தின் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறவர். ஹல்லேலூயா. ஆலயம் பெரிதோ சிறியதோ தேவாதி தேவன் இங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியிலே நான் வருவேன் என்று சொன்னவர். அவர் பிரசன்னத்தினால் இந்த காலவேளையில ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சாலமோனின் ஆலயத்துல மகிமை இறங்கினது, ஆசரிப்பு கூடாத மகிமை இறங்கினது. தியானித்துக் கொண்டிருந்த மகிழ பண்ணுவேன் என்ன அது? இப்ரேய மொழியில, கிரேக்க மொழியில, ஆங்கில மொழியில பார்த்தா அது மன நிறைவின் ஆழமான உணர்வு. அந்த போதும் என்கிற அந்த மன நிறைவு, அந்த மனசு திருப்தியாக நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த நிறைவு இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. அல்லேலூயா. அந்த மன நிறைவை தந்து மகிழ பண்ணுகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. அந்த ஆலயத்தின் நன்மையினால நம்மை திருப்தியாக்குறார். எப்படின்னு சொன்னா பாருங்க, நம்ம துக்கத்தோடு கூட நம்பிக்கை இல்லாமல் பலவித கஷ்டத்துல நம்ம ஆலயத்துக்கு வரோம், வார வாரம் நாம் தேவாலயத்துக்கு போகிறோம். அந்த நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி நம்மை மகிழ செய்கிறவராய் இருக்கிறார். எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் மகிழ்ச்சி என்பது கிடைக்காது. சியோனில் இருந்துதான் மகிழ்ச்சி ஒரு தேவ பிள்ளைக்கு வருகிறது. அந்த சியோனில தேவ பர்வதத்துல மகாராஜா வீட்டிருக்கிற ஒரு இடமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நேரடியான ஒரு தொடர்பு தேவாலயத்திற்கும் ஜப வீட்டிற்கும் சியோனுக்கும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக இடங்களில ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வந்து நாம ஜெபிக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால சபையில வைத்திருக்கிற கூட்டங்கள் ஒன்றை நீங்கள் விடவே கூடாது. சபையில வந்து அன்னால் கண்ணீரோடு ஆலயத்துல ஜெபித்த பொழுது இல்லாத ஒன்றை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். விசுவாசத்தோடு வாங்க. இன்னைக்கு காலையில கூட வாக்குத்தத்த ஆராதனை எங்க சபையில சொன்ன, விசுவாசத்தோடு நீங்க ஜெபிங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. சபையில வந்து ஜெபிக்கும் பொழுது இல்லாத ஒன்றை நாம் பெற்றுக் கொள்கிறோம். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இல்லாத ஒன்றை கர்த்தர் உனக்கு இந்த மாசத்துல தர போகிறார். உனக்கு இல்லாத ஒன்றை தந்து உன்னை மகிழ்ச்சியாக போகிறார். அன்னாருக்கு இல்லாத ஒரு காரியம், ஒருவேளை அது அபிஷேகமா இருக்கலாம், ஒருவேளை ஆவிக்குரிய காரியங்களா இருக்கலாம், ஒருவேளை எடுக்கும்படியான காரியங்களா இருக்குதா, எது இல்லையோ அதை தந்து கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். ஹல்லேலூயா. ரூத் பாருங்க, ஒண்ணுமே இல்லாம தான் போவாஸ்
போனான். எல்லாம் கூட கூடிய அவன் கொண்டு போகல. பாருங்க, பொறுக்கி 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 அதனால உண்டானதான இந்த வாரம் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஐயா சாட்சி சொன்னார், ரட்சிக்கப்பட்டவரு. அந்த எறும்பு கழுத்து மூட்டுல என்ன செய்யுமா, ஒரு நெல்லா கொண்டு போய் அந்த சேத்துல புதைச்சு 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 அந்த கோடை காலத்துல வைக்குமா. அதெல்லாம் போய் அவங்க அம்மா கழுவி எடுத்துன்னு வந்து அதை சாப்பாடு ஆக்கி போடுவாங்களாம். அவ பாருங்க எவ்வளவு வறுமைகள். அப்படிப்பட்ட ஒரு வறுமையில இருந்ததான் அந்த ரூத்து கதிர் பொறுக்க போனவங்க அந்த பெத்லகேம்ல போவாசின் வயலில அவங்க எதாச்சும் போனாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார். கரலை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா. நாங்க அம்மாவுக்கு கேன்சர் வியாதி இருக்கும்போது அந்த கீழக்கரை கிராமத்துல இருந்து போர்டுல இருந்து அப்படி பஸ் ஏறி சும்மா சீனிவாசபுரம் இறங்கி சும்மா நடந்து போகணும். ஏதாவது ஒரு சர்ச்சை இருக்குமா போகலாம். அப்ப எனக்கு 5 வயசு. எங்க அம்மா கையில பிடிச்சிட்டு போனா போய் தற்செயலா தான் போனோம். ஆனா தேவன் ஏற்கனவே முன் குறித்தார். அந்த சபையில போய் உட்கார்ந்தோம். அன்னைக்கு கேன்சர் கட்டி உடஞ்சது. உடன்படிக்கப்பட்டில கர்த்தரின் ஆவியானவர் இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் ஆலயத்தில் என்ன இருக்கிறது என்றால் மகிமை இருக்கிறது. இரண்டாவது என்ன இருக்குது சொல்லுங்க. இந்த மகிமை என்ற வார்த்தைனா என்ன? பொதுவா நம்ம எல்லாம் மகிமை 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 என்ன, அதோட ஆழங்கள் என்ன? கிரேக்க மொழியில நான் அதை போய் ஆராய்ந்து பார்த்தேன். இந்த காலை வேளையில டோக்ஸா என்ற அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பல காரியங்களை பாடினோம், மகிமை குறித்து ஆராதித்தோம். அந்த மகிமை என்றால் டோக்ஸா என்ற வார்த்தை கண்ணியம், மதிப்பு, மேன்மை என்ற அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ ஆலயத்துல மகிமையினால கர்த்தர் நிரப்பினார் என்றால் அர்த்தம் என்னவென்றால் தேவனுக்கு இருக்கிற அதே மேன்மையை சபையிலே ஆண்டவர் வைக்கிறார். கரங்களை தட்டி மையப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. அவருக்கு இருக்கிற அதே அதிகாரத்தை, அதே ஆளுகையை, அதே மேன்மையை கர்த்தர் சபையிலே அவர் நிறைக்கிறார். பிசாசின் கட்டுகள் ஓடும், வியாதிகள் சுகமாகும், பாவ சாப கட்டுகள் நீங்கும். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் ஆளுகையை சபையிலே கர்த்தர் நிரப்பி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துல மகிமை அந்த டோக்ஸா என்ற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, ஆசீர்வாத கூடாரத்திலும் சாலமோனின் ஆலயத்திலும் தேவ மகிமை இறங்கினது என்றால் அர்த்தம் என்ன? தேவனுக்கு இருக்கிற அதே மேன்மை, அதிகாரம், ஆளுகை அந்த ஆலயத்துல இறங்கினது போல இந்த காலங்களில் இந்த ஆலயத்துல தெய்வீகமான அதிகாரத்தை கர்த்தர் வைக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா. அவர் மனிதனாய் வராவிட்டால் அவர் பாஷை நமக்கு என்ன செய்யாது, புரியாது. அது மட்டும் இல்ல, நம்முடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு நமக்காய் சிறுவிலும் அறிக்கை இறங்கி வந்தார். அதுதான் தேவ அன்பு என்று சொன்னார். சொல்லுவோமா. மனிதன் தேவனாகவே பரலோகத்தில் இருந்திருப்பார் என்றால் ஒரு நாள் அந்த அன்பை நம்மளால விலகிக் கொள்ளவே முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண்ணியின் வயிற்றில மாம்சத்திலே பிறந்து தம் அன்பை அவர் நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, அந்த பரிசுத்தமாக்குதலை மகிமை கொண்டு வருகிறது. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் பாவியான மனுஷன் ஆண்டவரே, தகுதியில்லாத என்னை நீ ரட்சித்தீரே, தகுதியில்லை. அதனாலதான் பாருங்க, சவுல ராஜாவா மாத்தினாரு. கடைசியா அவன் என்ன செஞ்சுட்டான், சில காரியத்தில் ஆண்டுக்கு விரோதமாயிட்டான். தாவீது கிட்ட அடிக்கடி நீங்க பைபிள்ல பாருங்க, நீ ஆட்டுக்கு பின்னாடி போயிருந்தா உன்னை நான் தேர்ந்தெடுத்துன்னு சொல்லுவார். பாத்திருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? ஆட்டு மந்தைக்கு பின்னாடி போனவங்க ஏன் தெரியுங்களா? சவுலை போல அவன் வாழ்க்கை நஷ்டப்படக்கூடாது. எனவே நம்ம எந்த உயரத்துக்கு போனாலும் ஆண்டவரே ஒரு காலத்துல குப்பையிலும் பாவத்திலும் இருந்தே ரட்சித்தீரே என்று தேவாலயத்தை நீங்க வர வேண்டும். சாகர வரைக்கும் உங்களை தாழ்த்துங்கள். எந்த சத்துரு உங்களை அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா. ஹல்லேலூயா. ஆலயத்தில் உள்ள மகிமை நம்மை சுத்திகரிக்கும். ஆலயத்துக்கு நாம் வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசி நம் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஆலயத்துல மகிழ்ச்சியின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது நாம் பார்த்தோம். இரண்டாவது ஆலயத்துல மகிமை என்கிறதான ஆசீர்வாதம் இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். வாசிங்க, ஏசாயா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம வெளியில போறோம் சொன்னா என்ன செய்யறோம்? ஜன்னல் கதவு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம்? க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யறோம்? பூட்டிட்டு போறோம். இதே என்ற அந்த பதம் உழைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, கவரிங். எப்படி ஒரு பொருள் கெட்டு போகாம இருக்கிறது கவர் பண்ணி மூடி எல்லாம் வைக்கிறோமோ, இதே போல இந்த சில வார்த்தைகள் எல்லாம் ஆங்கில வேதத்துல மற்ற மொழிபெயர்ப்புல காணப்படுகிறது. எனவேதான் 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என்ன பார்க்காம சொல்லுங்க. ஹல்லேலூயா. மறைந்து கொண்டா அருமையானவர்களே, ஜெயம் வடக்கோ தெற்கோ கிழக்கோ அந்த வட இல்ல, சீயோன் மகாராஜா இருக்கிற அந்த வட திசையிலிருந்து வருகிறது. உங்களுக்கு ஜெயம் வேணும் என்றால் ஜெப வீட்டு
வீட்டுல வந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆனபடினால அருமையானவர்களே, ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு பெரிய ஜெயத்தையும் சபையில கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எனவேதான் அந்த பாதாள வாசல் என்ன செய்வதில்லை, அதை மேற்கொள்வதில்லை என்று நாம் பார்க்கிறோம். எனவே ஆலயத்துல ஆண்டவர் வரும் பொழுதெல்லாம் 3 விதமான நன்மைகளை நமக்கு தருகிறார். முதலாவது நன்மை என்ன சொல்லுங்க? மகிழ்ச்சியினால ஜெப வீட்டுல நம்மை நிரப்புகிறார். இரண்டாவது என்னது? மகிமையினால அந்த மேன்மை கண்ணியம் ஆண்டவருக்கு அதே அதிகாரத்தை நம்ம மேல வைக்கிறார். மூன்றாவது என்னது? இவ்வளவு நேரம் நான் பேசுறீங்க, டக்குன்னு முடிக்கிறீங்களா? ஏதாவது கொஞ்சம் இழுத்து என்னது? மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இந்த ஆலயத்துல இந்த 3 சத்தியங்களை நீங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. இந்த ஆலயத்துல பிரதிஷ்டை பண்ணும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், இதை வைத்து வைத்து ஏன் நமக்கு சபையில வாக்குத்தத்தம் தராங்க தெரியுமா? அதை வச்சு நம்ம ஜெபிக்கிறது. சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம், அதை கொண்டு போய் வச்சுட்டு என்ன செஞ்சிடறோம், இது மத்த போடுற மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு பூஜை போட்டு கிடக்கிறோம். அப்படி அல்ல, அதை வைத்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீரே ராஜா, எனக்கு செய்யுங்க. ஆண்டவரே, கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னீரே, எனக்கு தாங்க. அதை கொடுத்துட்டார் ஆண்டவர், அதை கொடுத்துட்டார். அதிகாரத்துல நாம் தான் அதை உரிமை பாராட்டி என்ன செய்யணும்? எடுக்கணும். தரிசனத்தோடு கூட நாம் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். ஐவிச்சவருடைய சபையில ஒரு முறை நான் சொன்ன சின்ன அவர் இருக்கும் பொழுது அவருக்கு மேசை இல்லையா, அவருக்கு சேர் இல்லையா, அவருக்கு ஒரு நாற்காலி உட்கார்ந்து இல்லையா. 6 மாசம் ஜெபம் பண்றாரு. எத்தனை மாசம்? அவர் ஜெபம் பண்ண சின்ன ஒரு குடிசையில 4 பேர் வச்சு அவங்க மாமியாரை வச்சுதான் அந்த தொடங்கி இருக்கிறார். அப்போ அவர் உலகத்திலேயே பயப்படுற ஒரு ஆளுன்னா அவன் மாமியார் தானா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த இடத்துல அவருடைய சாட்சி தான் சொல்றேன். இன்னைக்கு 10 லட்சத்துக்கு மேல வராங்க. அவர் எப்படி ஊழியக்காரர்களுக்கு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அதை நான் அடிக்கடி அவருடைய புஸ்தகத்தை நான் படிப்பேன். டிஜிசி அவருடைய செய்திகள், அவருடைய புஸ்தகங்களை படிப்பேன். சாஞ்சோரம், ஜெபதுரை, அவ்வளவு ஆவிக்குரிய மனிதர்கள் எல்லாம் நீங்க வாங்கி படித்து பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், நீ எந்த பெஞ்சு கேட்ட, ஸ்டூல் கேட்ட, சோபா கேட்ட, என்ன கலர்னு சரியா ஜெபிக்கல, நீ என்ன செய்ய, இன்னும் ஒரு முறை கரெக்டா என்ன சொல்லிட்டு இருந்தாராம். இவர் என்னடா அந்த 6 மாசம் ஜெபிச்சுருச்சு வேஸ்ட் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியுமாக இந்த வெள்ளை கலர்ல ஒரு சோபா, இந்த கலர்ல ஒரு சேரு, இதுல ஒரு சைக்கிள் வேணும் சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சா, ஓ கர்த்தர் எனக்கு தந்துட்டாரு, சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா. சபையில என்ன செஞ்சாருன்னா, அங்க ஒரு 4-5 வாலிபர் பையனுங்க இருந்தாங்க, கொஞ்சம் ஜனங்கள் தானா, ஒரு 10 பேர் தானா. ஒரு நாள் அவர் சொன்னாரா, கர்த்தர் எனக்கு சோபா தந்தாரா அப்படின்னு சொல்லி சாட்சியில சொல்லிட்டாரு. கூட்டம் முடிஞ்சது அவர் கூட அப்படி நடந்து வராங்க. இதை நான் போன முறை வரும்போது சொல்லல நினைக்கிறேன், வேற விஷயம் தான் சொன்னேன். நடந்து வராங்க. இந்த வாலிபர், எங்கப்பா வரீங்கன்னா, உங்க வீட்டுக்கு வரோம் பாஸ்டர். எதுக்குப்பா? நீங்க அந்த சோபா வந்திருக்கு சொன்னீங்கல்ல, இந்த சைக்கிளை நான் கொஞ்சம் பார்க்கணும். அந்த காலத்துல சைக்கிள் வாங்குறது பெரிய பணக்காரங்க. அதே சைக்கிள் 1,000 ரூபாய்க்கு வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டி இருந்திருக்கிறேன், சைக்கிள் வாங்க முடியாது. ஹல்லேலூயா. அப்புறம் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கு பாருங்க. அப்போ இவரு சொன்னாரா, உள்ள வாங்க கூப்பிட்டார். பார்த்தா அவனுக்கு பார்த்து சிரிச்சாங்க, ஒண்ணுமே இல்ல. அவர் சொன்னாராம், எல்லாம் என் வயிற்றுல கர்ப்பமா இருக்குதுன்னாரு. ஹல்லேலூயா. அவன் உடனே சிரிச்சாங்களா, பாஸ்டர் கர்ப்பமா இருக்கிறாரு கேள்வி பண்ணி. அவர் சொன்னாரா, கர்த்தர் இதெல்லாம் நீ உன் தாயின் வயிற்றுல 10 மாசம் இருந்தது உண்மையா இல்லையான்னு கேட்டாராம். ஆமா, அது உண்மை இருக்கும் போது இதெல்லாம் கர்த்தர் எனக்கு தந்துட்டார் விசுவாசத்துல, அது என் மனசுல கர்த்தர் வச்சுட்டாரு, அதை தருவாரு. ஒரு காலம் வரும், 10 மாசம் முடிஞ்சு நீ அம்மா வயிற்றிலிருந்து வெளியே வந்த போது இந்த விசுவாசம் உற்பத்தி ஆகி அது வளர்ந்து அது ஆண்டவர் கனியாய் கொண்டு வருவாரு சொன்னாரா. கரலை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா. கொண்டு வந்த லெட்டரை கொண்டு போய் ஆலயத்தை வச்சு அழுது ஜெபிக்கிறார். பிரிச்சு கூட படிக்கல, அழுது ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இப்படி ஒரு சத்துரு வந்து விட்டார். கடைசியாக ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அசிரிய ராஜாவை நிர்மூலமாக்கி கர்த்தர் அவருக்கு ஜெயம் தந்தார். எழுதி நிற்போமா. ஆலயத்துல வந்து ஜெபித்த எசேக்கியா ராஜா, பிரியமானவர்களே, ஆலயத்துல ஆண்டவர் நன்மைகளை வைத்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஆலயத்திலே ஒரு மகிழ்ச்சி உண்டு, ஆலயத்திலே ஒரு பாதுகாப்பு உண்டு, ஆலயத்திலே தேவ மகிமை உண்டு. எசேக்கியா ராஜா பிரச்சனை நேரத்துல ஆலயத்திலே வந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் அற்புதத்தை அவர் வாழ்க்கையிலே செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. இந்த மத்தியான வேளையில பரிசுத்த ஆவியின் மகிமை இந்த இடம் முழுவதும் நிரப்பி கொண்டிருக்கிறது. இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். மகிமையினால ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக, துதிப்போமாக. அன்னைக்கு எஸ்ராவின் காலத்துல கலிப்பின் சத்தம் தூரத்துல கேட்கப்பட்டது. வாயில திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மீதியான எல்லாம்
ஊழியங்களும் மற்ற 7 இடங்களில் சபை வாங்க கட்ட இடங்களை வாங்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில் பேசி தேவ மகிமையினால் நிரப்பப்படுவோம். இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு பரிசுத்த வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட பேர் அனு. நான் இந்து சக்தியில் வந்தேன். என்னோட பலரை இடத்துல என் பிள்ளைகளை கொடுத்துட்டு நான் ஊருக்கு வந்தப்பறம் நம்ம இறந்து போயிருக்கோம்னு ஒரு நிலைமையில நம்ம வாழ்ந்துருந்தோம். அப்போ சாப்பிட்ற நேரத்தில் எனக்கு ஏசப்பா வந்து 2 பிள்ளை வீடு கொடுத்து எனக்கு வாடகை கொடுத்தாரு. அதனால ஏசப்பா நான் ஏற்றுக்கொண்டேன். 2 பெண் பிள்ளைகளை அந்த மெட்ராஸில் கொண்டு வந்தப்பறம் ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்போல்லாம் எனக்கு அன்பு இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகம் உலகம் முழுவதில் இருக்கின்ற பரிசுத்தவான்கள் தேவ மக்களோடும் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரோடும் இது முதற்கொண்டு எப்போதும் கூட இருப்பதாக. ஆமென். என்னுடைய நீங்கள் அங்கிருந்து வித்தியாச வார்த்தைகளை கடந்து செல்லுங்கள்.